நம்ம அரிசி கேசரி பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். நம்ம வந்து ரவாவில் கேசரி பண்ணியிருப்போம், சேமியாவில் கேசரி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ரைஸில் எப்படி கேசரி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்ப்போம். அதுக்கு வந்து 1 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கப்பு ரைஸ்க்கு பச்சரிசி, 1 கப்பு ரைஸ்க்கு 2 கப்பு ஜீனி எடுத்திருக்கேன். 1:2. 1 கப்பு ரைஸு, 2 கப்பு சுகர். இப்போ வந்து கொஞ்சம் சால்ட்டு, முந்திரி கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம், சிறிதளவு கேசரி பவுடரு, கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், நெய், அதுக்கு தேவையான வாட்ரு, இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. இப்போ வந்து நம்ம கடாவை அடுப்பில் வச்சுருக்கோம். கடாய் அடுப்பில் இருக்குது. இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு அரிசியை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்குருவோம். பச்சரிசியை நல்லா சிவக்க வறுத்துக்குருவோம். சிவப்பாக வரட்டும், கலர் வந்து சேஞ்ச் ஆகுறது வரைக்கும் பொரிச்சுக்கிறணும். பொரிச்சு எடுக்கிறது மாதிரி நல்லா பொரிஞ்சு சிவக்க வறுத்து எடுத்துக்குருவோம். அரிசி வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் வருது. இப்போ வந்து நம்ம ஆற வச்சுருவோம். இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சு, அதுக்கப்புறம் ஆற வச்சதுக்கப்புறம் உடச்சி எடுத்துக்கிடுவோம் ரவை பதத்துக்கு. அறுத்த அரிசி நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து இதை மிக்சியில் போட்டு உடச்சி எடுத்துக்கிடுவோம். ரவை பதத்துக்கு உடச்சி எடுத்துக்கிடுவோம். ரொம்ப நைஸாக ஆட்டிடாதீங்க, மாவை ஆட்டிடாதீங்க, உடச்சி எடுக்கணும். இப்போ வந்து அரிசியை உடச்சி எடுத்தாச்சு. ரவை பதத்துக்கு நல்லா இப்படி ஓட விட்டு உடச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக ஆட்டிடக்கூடாது, இப்படி உடச்சி எடுத்துக்கிறணும். அரிசி ரவையை எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். அதே இதில் கொஞ்சம் நெய் விட்டுக்குருவோம். இதில் வந்து முந்திரியை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கிடுவோம். நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்து எடுத்துருவோம். கொஞ்சம் நேரம் மாறிடுச்சு. இப்போ முந்திரியை எடுத்துருவோம். இதுலேயே நம்ம கிஸ்மிஸ் பழத்தையும் வறுத்து எடுத்துக்குவோம். போதும். 1 கப்பு ரைஸ்க்கு வந்து 2.5 கப்பு தண்ணி ஊற்றுவோம். 1 கப்புக்கு 2.5 கப்பு. நீங்களும் அதே மாதிரி 2.5 கப்பு வச்சுக்கோங்க. ரெண்டரை கப்பு வச்சுக்குவோம். இதில் கொஞ்சம் கேசரி பவுடரு கொஞ்சம் இதில் போட்டுக்குருவோம். கொஞ்சம் லைட்டாக கேசரி பவுடர் போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு லைட்டாக கொஞ்சம் இந்த 2 விரக்கடை அளவு கொஞ்சம் சால்ட்டு போதும். தண்ணி வந்து நல்லா சூடாகட்டும். தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து முந்திரி வறுத்தோம்ல, அது அந்த பாத்திரத்துலேயே, அந்த கடாயிலேயே தண்ணி ஊற்றிக்கிடுவோம். அந்த நெய் இருக்கிற பாத்திரத்துலேயே தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதுலேயே நம்ம வந்து ரைஸை போட்டு கட்டி விழாமல் கிண்டுவோம். கட்டி விழாமல் கிண்டிக்கிட்டுருங்க. நல்லா வேகட்டும். மாதிரி கட்டி விழாமல்
கிண்டிக்கிட்டுருங்க. இது வந்து நம்ம நெய்யில் வறுத்த அரிசியாங்காட்டி சீக்கிரமே வெந்துடும். அதனால் கொஞ்ச நேரம்தான். இப்போ வந்து கொஞ்ச நேரம் இப்படி கிண்டிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜீனியை போடுவோம். இப்போ வந்து நம்ம இதோட ஜீனியை போடுவோம். ஒரு கப்பு ரைஸ்க்கு 2 கப்பு ஜீனி எடுத்து வச்சுருக்கேன். 2 கப்பு ஜீனி போடுறோம். நல்லா கிண்டுங்க. கொஞ்ச நேரம் கழித்து நம்ம நல்லா அந்த ஜீனியெல்லாம் ஒன்று போல் கரைஞ்சி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து முந்திரியவும் கிஸ்மிஸ் பழத்தையும் போடுவோம். நல்லா கட்டி ஆகணும். அது வரைக்கும் பாத்திரத்தில் ஒட்டாமல் வர்றது வரைக்கும் நெய் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ வந்து நம்ம ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்குருவோம். நல்லா திக்காக வரணும், கட்டியாக வரணும். அது வரைக்கும் நம்ம பாத்திரத்தில் ஒட்டாமல் வர்றது வரையிலும் நல்லா இழுத்து கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா கடாயில் ஒட்டாமல் வருது. நல்லா இப்படி ஒட்டாமல் வரணும். நெய்யை விட்டு விட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ நம்மளுக்கு அரிசி கேசரி நல்லா ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி நீங்களும் இப்படி நெய்யை ஊற்றி ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு அரிசி கேசரி ரெடி ஆயிடுச்சு. பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா ஒன்று போல் கிண்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்குவோம். இப்போ நம்மளுக்கு அரிசி கேசரி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம பச்சரிசியை நெய்யில் வறுத்து ரவை பண்ணி அதில் கேசரி பண்ணியிருக்கோம். அதனால நல்ல வாசனையாகவும் நல்லா சாப்பிட்றதுக்கு அருமையாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எழுதுங்க. நன்றி.